ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் அகைன் ஒரு ரெக்கமெண்ட் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எந்த ரெக்கமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து அந்த ரெக்கமெண்ட் ப்ராசஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அது எந்த ரெக்கமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ரெக்கமெண்ட் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 7783 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டேட் எப்போ ஆன்லைன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இதில் இருக்க டேட் இதில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இதில் வந்து எப்படி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் இவங்க வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரீட் கன்சிடர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அண்டர் தி இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அண்ட் வேர் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அதே மாதிரி அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கர், டோட்டலாக 3 இதுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க. இந்த லெட்டர் இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா எவ்வளோ எத்தனை வேகன்சி இருக்குது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் எத்தனை வேகன்சி 3886. அதே மாதிரி கன்சல்ட் பே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து இவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து 24,000 வரைக்கும் வரும். லெவல் 4லேருந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 7700 ரூபா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு. டோட்டல் வேகன்சி 3886. அதே மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 305. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 5700. லெவல் 3 வந்து 5700 18,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இயருக்குள்ள ஸ்கேல் பே ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர். 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி ஆகும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு இதுதான் சேலரி. அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து 3592 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 4100. லெவல் 2 அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4100, 12500. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 7783 வேகன்சிஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து டோட்டல் வேகன்சி அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் வந்து எப்படி இருக்குது அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்னு அவங்க சொல்லிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஷால் பி அப்பாயிண்டட் அத்தாரிட்டி ஆஃப் போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர். இது வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ஜெண்டர் வந்து 6 months 6 year ப்ரெக்னென்ட் உமன் நர்சிங் ப்ரொவைடட் பேக்கேஜிங் சர்வீசஸ். ஏஜ் வந்து 20 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஏஜ் வந்து 25 years ஆஃப் ஏஜ் ஹூ ஆர் நாட் மோர் தென் 35 years ஆஃப் ஏஜ் இன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்டெண்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருக்கணும். மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, the post of அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் shall be filled by direct appointment by promotion from mini அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் or by promotion from eligible அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ். டைரெக்டாக வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் மூலமாக மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸையோ அல்லது அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் மூலியம் ஏதாவது எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் வந்து டைரெக்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். எக்ஸாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ இன்டர்வியூ வச்சு அவங்கள வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் சென்னைனா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஐசிடிஎஸ், டெபுட்டி டைரக்டர், பர்சனல் அசிஸ்டன்ட், சைல்டு டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஐசிடிஎஸ், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஆல் எலிஜிபிள் அப்ளிகேஷன் ஷல் பி கால் டைரக்ட் இன்டர்வியூ as scheduled by the district program officer integrated. The initially clearly mentioned in call letter interview that call letter does not guarantee appointment. எல்லாருக்குமே வந்து கால் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கால் லெட்டர் வந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து அவங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த அப்ளிகன்ட் ஷுட் பி ரெசிடென்ட் இன் கேபிடேஷன் வெதர் த அங்கன்வாடி சென்டர் இஸ் லொக்கேட்டட். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நமக்கு வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் கம்யூனல் ரொட்டேஷன் ஷால் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் இன் தி அப்பாயின்மெண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி மோட் ஆஃப் ஃபில்லிங் வேகன்சி பை ப்ரொமோஷன், எப்படி ப்ரொமோஷன் மூலிமா அப்ளை இது பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60. ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 7700 ரூபா. 1 இயர் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து 24,200 ரூபாய்க்குள்ளே வரும். அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர். மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் யார் மூலிமா உங்களுக்கு வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வந்து இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டிகரம் as the integrated child development services scheme aim to improve 6 months to ஏஜ் அதே மாதிரி 25 years to 35 years வரைக்கும் இருக்கு. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான். இவங்களுக்கு முன்னாடி 12th. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட். யார் மூலிமா பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சேம் அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சேம் அவங்களுக்குமே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த டீட்டெயில் நமக்கு இருக்கணும். பே வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர்க்கு வந்து 5700 ரூபா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 18,000 ரூபா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் ஷால் பி 60 years. அங்கன்வாடி ஹெல்பர். The district program officer integrated child development services shall be appointed authority of the for the post of அங்கன்வாடி ஹெல்பர். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, 6 months to 6 months. ஏஜ் வந்து 20 yearsலேருந்து 40 years வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அதே மாதிரி இது எல்லாமே அப்பர் லிமிட்டு. இதுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது 10th SSLC தான் கேட்டிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்பருக்கு. இவங்க சேலரி உங்களுக்கு வந்து இவங்க வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் இவங்க பண்ணுவாங்க. அதேமாரி இவங்களோட இவங்களுக்கும் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அதேமாரி ரொட்டேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பே வந்து 4,100 ரூபா 1 இயர் வரைக்கும். இதுக்கும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து 60 years. தட்ஸ் ஆல். இதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன இது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போ ஆன்லைன் டேட் வந்து ஒன்றும் அப்ளை பண்ணலை. எப்போ ஆன்லைன் டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டோட்டலாக வேகன்சி வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 3,886, மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு 305, அங்கன்வாடி ஹெல்பர்ஸ்க்கு 3,592, டோட்டலாக 7,783. யாரெல்லாம் வந்து இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வந்து மிஸ் பண்ணாமல் இதை வந்து அப்ளை பண்ணணும். எப்படிங்க இந்த அப்ளை பண்ணது டைரக்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறது நான் உங்களுக்கு வந்து எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.